சேலம் மணிகண்டன் அவர்கள்ட்டே தொடங்குறேன். திரு மணிகண்டன், இந்த பரப்புரை அதில் வந்து இப்போ பாஜக தலைவர்களோட இந்த பரப்புரையை தொடங்குறது அப்படிங்கிறத என்ன மெசேஜ் சொல்கிறாங்க? திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த பரப்புரை பயணத்தினுடைய தொடக்கம், அதே போல் பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைக்கக்கூடாதா, அப்படி கூட்டணி வைத்தால் என்ன தவறுங்கிற கேள்வியை அவர் எழுப்புகிறார். அதனுடைய தேவை இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? என்ன அடிப்படையில் இந்த விமர்சனங்களை அவர் முன்வைக்கிறார்? நியூஸ் 18 சொல்லதிகார நேயர்களுக்கு வணக்கங்க. கேசர் இவரு மெய்யப்பன் வரலையா, தேவா என் நண்பர் சூர்யா என்ன வரலையா அவர்கிட்ட சொல்லுங்க. மக்களை காப்போம், தமிழகத்தில் மீட்போம் அப்படின்னு அவருக்கு நேரடியாக சொல்லலான்னு இருந்தேன். சரி, வந்த உடனே சொல்லிக்கிறேங்க. என்ன விஷயம் அப்படின்னு. ஆமா, இணைந்த கைகள் தேவா சூர்யாவுக்கு சொன்ன செய்தி அவர் வந்த உடனே சொல்லிடுங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவோட ஸ்லோகன் பாத்தீங்கன்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெலவெண்டா இருக்குது. அதுல ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஏன்னா தமிழக மக்கள், நீங்க ஒரு இருண்ட காலத்துல இருக்கிறீங்க, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்றதுல ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத ஒரு எதிர்கட்சி மக்களுடைய அந்த தொடர்பை மேலும் உறுதிப்படுத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி ரோட் ஷோ, பேரணி அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் சகஜமா நடக்கக்கூடிய விஷயம். போன ஆட்சிக்கு முந்தின ஆட்சியில ரெட்டி அவர்கள் இதே மாதிரி பஸ்ல போய் மக்களை சந்திச்சாரு. அதே மாதிரி போன தேர்தலில் பாத்தீங்கன்னா நாயுடுகார் இதே மாதிரி ஒரு பஸ் இதெல்லாம் போய் சந்திச்சார். இது எதிர்கட்சிகள் நியாயமா பண்ணக்கூடிய ஒரு சாதாரணமான பிரச்சார யுக்தி. ஆனா இங்க பாருங்க, அப்படியே எதிர்த்தரப்புல என்ன பண்றாருன்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறாரு. இது என்ன லாஜிக், என்ன கான்செப்ட் எனக்கு புரியல. நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலுக்கும் இவர் கிளப்புற தேசிய பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறது தெரியலீங்க. நடக்க போகும் தேர்தலுங்கிறது 7.5 இல்லாத 4.5 ஆண்டு ஆட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேணுமா அப்படின்னு இருக்கிறப்ப, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊருக்கு எல்லா ஆலமரத்தடியிலையும் போய் பெட்ஷீட்டை விரிச்சு அதுல உட்காந்து ஒரு ஜீம்பூம்பா பெட்டி வச்சு அதுல எல்லா மனுவையும் கொண்டாந்து கொடுங்கன்னு வாங்கி எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டோம் நாங்க ஏற்கனவே அப்படின்னு ஒரு பக்கம் மாறுதட்டுறீங்க. தேர்தல் வாக்குறுதி கூறின 506 வாக்குறுதியில 99.99% நாங்க ஏற்கனவே தீர்த்துட்டோம் அப்படின்னு மாறுதட்டி சொல்றீங்க. அதெல்லாம் 2வது சுற்றுல வச்சிடலாம். நான் கேட்ட கேள்விக்கே நீங்க இன்னும் வரல. பாஜக தலைவர்களோட தொடங்கி இருக்கிறாரு, அதுல ஏதாவது பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ் இருக்கா? பொதுவாக அதிமுக ஒரு பரப்புரை பயணம் தொடங்குறது உண்டு. கூட்டணி கட்சியும் இருந்தால் நல்லதுன்னு இருந்திருக்கலாம். முக்கியமான தலைவர்கள் திரு நயினார் நாகேந்திரன், திரு எல் முருகன், வானதி ஸ்ரீனிவாசன் அப்படின்னு எல்லாருமே இன்னைக்கு இருக்காங்க. ஒன்றாக இருக்கிறோம், இணைந்து இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியத்தில் அதிமுக இருக்கா? அல்ல அது வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்து வர்றாங்களா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த கூட்டணி என்னைக்கு ஏற்பட்டதோ அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா இது கோல்கேட் ஆகல, ஜெல் ஆகல, இணையில, இதுக்கு வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டணும் அப்படின்லாம் எல்லாம் வாய்ப்பு வந்தபடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதை தவிடுபடி ஆக்குறதுக்கும் அதே சமயத்துல பாஜகவோடு இணைந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற பாஜகவோடு இணைந்து நான் வந்து இந்த தேர்தலை எதிர்கொள்றேன், எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த பாஜக துணையோடு எப்படி நான் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தேன், பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தனோ அதை இன்னும் முன்னெடுப்போட முனைப்போட செய்வேன் அப்படின்னு மக்களுக்கு சொன்ன செய்தி. 2வதுங்க, இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில 2வதா இடம்பெற்ற பிரதான கட்சி பாஜக. அந்த தலைவர்கள் ஒருவேளை இன்னைக்கு இவர் அழைத்து வராம இருந்தா அதை வேணா ஒரு செய்தியா நாம இன்னைக்கு விவாதிக்கலாமா ஒழிய ஒருத்தர் தலைவரை கூட்டம் நான் அது விவாதத்துக்குரியதாகவே நான் சொல்லல. ஏன்னா தொடர்புடைய செய்திகள் வரும்போது அவர் ஏதாவது மெசேஜ் கன்வே பண்றாரான்னு கேட்கிறேன். ஏன்னா விஜய் அவர்களை பற்றிய கேள்வி எழுப்பும்போது எல்லாரும் திமுகவை வீழ்த்துவதற்கு ஒன்றாக இணையணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அங்கேருந்து அவங்க பரப்புரை பொதுச் செயலாளர் வந்து அருண்ராஜ் IRS ஆஃபீஸர், இப்போ விருப்ப ஓய்வு பெற்றவர், சொல்லார் அதிமுகவோடு எப்போதும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ பாஜகவோடு தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், அதே நேரத்தில் கூட்டணி விரிவுபடும்னு சொல்கிறார். அப்போ என்ன வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? பாஜக கூட்டணியில் உறுதியாக இருக்கிறார், அதை சொல்கிறார் இன்னைக்கு. அதை பாஜகவும் உறுதியாக இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு காட்சிகளில் பார்க்குறோம். அதே நேரத்தில் கூட்டணி புதிய கட்சிகள் வரப்போகுது அப்படிங்கும்போது அவங்க எல்லாமே பிஜேபி இருந்தால் வர்றதில்ல சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் உள்ளிட்டவர்கள்லாம் எப்படி பார்க்கறது? இப்ப அதிமுக அரசியலை உற்று நோக்கவும் அதே சமயத்தில் பாஜகவோடும் நான் நல்ல நட்பில் இருப்பவங்கிற அடிப்படையில் ஒன்று சொல்றேங்க. விஜய் வந்தாலும் சரி வராட்டியும் சரி, ரஜினிகாந்த் வந்தாலும் சரி வராட்டியும் சரி, இந்த தேர்தலுக்காக ஏற்படுத்தப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணிங்கிறது ஃபெவிகால் போட்டு ஒட்டின ஒரு கூட்டணி. யாருக்காகவும் இந்த கூட்டணியில ஒரு சிறு விரிசல் கூட வராது. அதே சமயத்தில் நீங்க கேட்ட சரியான கேள்வி, பாஜக அங்க இருக்கிறப்ப விஜய் வரமாட்டேன் அப்படின்னு
வர மாட்டார் அப்படிங்கிறப்ப எந்த அடிப்படையில உங்க பொதுச் செயலாளர் இந்த மாதிரி சொல்றாருன்னு கேக்குறீங்க. மிக நல்ல கேள்வி. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா, திமுக பக்கம் இருக்கிற முரண்கள். முதல்ல பாத்தீங்கன்னா செல்வ பெருந்தகை என்ன பண்றாருன்னா, டாக்டர் ராமதாஸ் சம்மந்தம் இல்லாம போய் பாக்குறாரு. பார்த்துட்டு நான் வழக்கமான சந்திப்பு, மரியாதை நிமித்தமான சந்திப்புனாரு. ஆனா வெளியே வந்தோடனே விடுதலை சிறுத்தைகள் தரப்புல இருந்து என்ன மாதிரி ஒரு எதிர்வினை ஆற்றுனாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது நம்பர் 1. அதே மாதிரி திருமாவளவன் அப்பப்ப என்ன பண்றாங்க, ஒரு டீ பண்ணு சாப்பிட வரல, 234 தொகுதியில தேவை ஏற்பட்டா நிப்போம், அதிமுக பக்கம் கூட போவோம், ஆனா அங்க பாஜக இருக்குது அப்படின்னு தினமும் அவருடைய புலம்பல்கள். அதே மாதிரி மதிமுகவின் தீர்மானம், தற்காலிக சமாதானம், இதெல்லாம் அங்க நடக்கிற பிரச்சனைகள். இதுல என்னன்னா ஏற்கனவே புலம்பல் எங்க வந்துச்சு திருமணிகண்டன்? சரி சொல்லுங்க. சரி, விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு இவ்வளவு ஆக்ரோஷமா எதிர்க்கிற விடுதலை சிறுத்தைகள் 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக அங்கம் பெற்றிருந்த கூட்டணியில் அவர்களும் கூட இருந்தாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க. திருமாவளவனை வந்து வெளியேற்ற ஒரு முயற்சியாக தான் ராமதாஸ் செல்ல பிறந்தகை முதலமைச்சர் சொல்லி போய் பார்த்தார் அப்படிங்கிற அரசியல் தெரிஞ்சு எல்லாத்துக்கும். திருமாவளவன் ஒவ்வொரு முறையும் சொல்றது பாஜக பாமக இருக்கிற இடத்தில் நான் இருக்க மாட்டேங்கிறது அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு இருக்காரு. சனாதன கட்சின்னு பாஜக சொல்றாரு, இந்துத்துவ கட்சின்னு சொல்றாரு. எனவே அதுல எந்த மாற்றமும் வந்து விடுவதாக எனக்கு தெரியல. நீங்க கடந்த ஆழங்களை சொல்றீங்க, ஆனா அவர் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்லிட்டு இருக்காரு. நான் அப்படியே ஒரு சேம் சைடு கோல்லே போடுறேங்க. போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பொதுச் செயலாளர் என்ன சொல்லிட்டு இருந்தார், 2036 வரைக்கும் பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு பொது எதிரியை வீழ்த்த வேண்டும், தமிழகத்திற்கு மொத்தமான எதிரியை வீழ்த்த வேண்டும் அடிப்படையில் பொது எதிரின்னு திமுக அவர் நினைக்கணும்ல, திருமாவளவன் நினைக்கணும்ல. சரி, நிச்சயமா நினைக்க மாட்டாரு. நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அவருக்கு ஒரு கம்பி கட்டினார், ஒரு புது யுக்தியை கண்டுபிடிச்சாரு. என்னன்னா, நாங்கள் திமுகவோடு தான் கூட்டணியில் இருக்கிறோம், பாஜகவோடு கூட்டணியில் இல்லை அப்படின்னாரு. ஏன் இதை நாளைக்கு திருமாவளவன் எடுக்கூடாது? வைகோ பல முறை நிறைய வாய்ப்புகள் அங்க என்னென்ன இருக்குங்கிறதே பேசலாம். கட்டாயம் பேசுவோம் அடுத்த சுற்று. ஒரே ஒரு வார்த்தை, எடப்பாடி பழனிசாமி புதியவர்கள் வருவாங்கன்னு எந்த அடிப்படையில சொல்றாருன்னா, நாளைக்கு விஜயும் இதே மாதிரி சொல்லலாம். அவர் எல்லாத்தையும் கொள்கை எதிரினாரு, அரசியல் எதிரினாரு, பாசிச எதிரி, பாயாச எதிரின்னு அதிமுக சொல்லல. எப்படி எனக்கு திருமாவளவன் சொல்றாரோ அதே மாதிரி ஒரு வாய்ப்புல அவர் அதிமுகவோடு இணையலாம். பாஜகவுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அந்த அடிப்படையில் சொல்லுவார். விசிக வரலாங்கிற அடிப்படையில் பாஜகவோடு குழந்தை போறதுக்கு நான் ஒன்னும் திமுகவோ அதிமுகவோ இல்லைன்னு தான் திரு விஜய் சொல்லியிருக்கிறாரு. இப்ப இன்னைக்கு விஜயனுடைய வலதுகரமா இடதுகரமான இப்ப ஏதோ ஒன்று ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்டா இருக்கிற திரு அருண்ராஜ் சொல்றாரு, அதிமுகவோடு எந்த கட்டத்திலும் கூட்டணி இல்லை, அது பிஜேபி விட்டுட்டு வந்தாலும் இல்லைன்னு இன்னைக்கு ஹிந்து நாளிதழுக்கு கொடுத்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிறார். நம்ம பேசுவோம். திரு தனியரசு, இதுல மேற்கு மண்டலத்திலிருந்து தொடங்குகிறார் இந்த பரப்புரை, எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு அவர் பேசியிருக்கக்கூடிய அம்சங்கள் நம்ம சுருக்கமாக முதல் கட்ட கருத்தை நான் எல்லாத்தையும் வாங்கிறேன், அப்புறம் நம்ம விவாதத்துக்கும் போயிடலாம். திரு தனியரசு எப்படி பார்க்குறீங்க? இப்போ அதிமுக கிட்டத்தட்ட சுமார் 10 மாதங்களுக்கு முன்பே 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான பரப்புரையை துவக்கி இருக்கிறது. ஒரு பிரதான எதிர்கட்சி, கடுமையான நெருக்கடி, புரட்சித்தலை அம்மா மறைவுக்கு பிறகு தொடர் தோல்வியில் இருந்த எடப்பாடி, அதிமுக அந்த தோல்வியிலிருந்து மீள்வதற்கு இறுதி வாய்ப்பாக 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை பார்க்கிறது.